ஆக்கினைக்குள்ளே தண்டனைக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் தான் ஆக்கினை ஏத்துக்கிட்டாரு, அவர் நமக்காக தண்டனை ஏத்துக்கிட்டாரு, உண்மைதான். ஆனா அதை எப்படி அதை சுதந்திரிக்க முடியும்? பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டு என்ன சொல்ல, அந்த ஆண்டு அந்த சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த விடுதலையை, இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்களா பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிக்கையிடப்படாத பாவங்கள் ஆபத்தானது, புரிந்து கொள்ளுங்க. மறைத்து 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 வைத்திருப்போமானால் அது நம்முடைய வாழ்வு அது கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சோத்திரம். ஆக்கினை கொண்டு வந்து விடும். என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா. ஆமே. கம்புல ரொம்ப தாழ்மையா சாந்தத்தோடு, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். இப்படி தாவி சொல்கிறாங்களா, நான் பாவம் செய்தேன் சொல்லி அவன் அறிக்கையிடுகிறார். ஆகவே பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. எப்படி நிச்சயம் கிடைக்கும்? எப்போ அறிக்கையிட்டீங்களோ அப்போ என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சு விட்டார். இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். கர்த்தருடைய பரிசுத்தம் விளங்கும் பொழுது எப்படி நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டாகிறது? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தம் விளங்கும் பொழுது அதாவது ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை அறியாத ஜனங்கள் கர்த்தரை என்ன செய்து கொள்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். உங்கள் மூலமாக, உங்கள் ஜீவியத்தின் மூலமாக, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக, உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக கர்த்தரை பரிசுத்தர் என்று நீங்கள் விளங்க பண்ணும் பொழுது, கர்த்தரை அறியாத ஜனங்களும் கர்த்தர் இவர் தான் கர்த்தரை தெய்வம் என்று செய்வார், கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். சோத்திரம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமே. அநேக ஜாதிகள் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். இன்னைக்கு விளங்க பண்ண செய்கிறது இன்னைக்கு நம்முடைய வேலை. ஆமே. புரிந்து கொள்ளும். அவர் விளங்க பண்ணுகிறார். நாம் எப்படி விளங்க பண்ணணும்? நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக, வாயின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் பரிசுத்தன்மைகள் விளங்க பண்ணுங்க. பரிசுத்தர் ஆராதிக்கிறோம். ஆனால் வெளியே பிறகு உலகத்திலே நம்ம என்ன அவரை பரிசுத்தர் விளங்க பண்ண வேண்டும். ஆமே. சர்ச்சுக்குள்ள ஆராதிக்கிறோம்.